தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. மன்னா மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த மன்னா மழை செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே நீங்கள் காணலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு இந்த மன்னா மழை உங்களுடைய வீட்டிலே பெய்யும். எனவே நீங்கள் அந்த நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே, டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். மன்னா மழை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நினைய மறுபடியும் உங்களை மன மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புத்தகத்திலிருந்து செய்திகளை நாம் படித்து தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு சங்கீதமாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த சங்கீதங்கள் மகிமை டிவியிலே வெளியாகி கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும். தெரியாதவர்களுக்கு நீங்கள் தெரிவிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, சில சங்கீதங்களை நீங்கள் விட்டீர்கள் என்றால் யூடியூப்பில் பார்க்கலாம். அங்கே அவை தொகுப்பாக வைக்கப்பட்டிருக்கும். அது மட்டுமல்ல, மகிமை TV.com என்ற வெப்சைட்டிலும் இந்த செய்திகள் அவ்வளவு முதலிருந்து இன்றைய நாள் வரை கொடுக்கப்படக்கூடிய எல்லா செய்திகளும் அங்கே தொகுத்து வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் விரும்புகிற பிரகாரமாக அவற்றை நீங்கள் போட்டு கேட்கலாம். இதுவரை 18 சங்கீதங்களை முடித்திருக்கிறோம். இன்றைக்கு 19ஆம் சங்கீதம், ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ராகத்தலைவன்னா யார்? அந்த காலத்தில் ஆசரிப்பு கூடாரம் இருந்தது, ஆலயம் இருந்தது, ஜெபாலயம் இருந்தது. இந்த ஆலய ஆராதனைகளிலே கொயர் இருந்தது, பாடகர் குழு. இந்த பாடகர் குழுவை பயிற்றுவித்து அவர்களுக்கு பாடல்களை சொல்லிக் கொடுத்து ஆராதனையிலே பாட்டு பாட அவர்களை நடத்தக்கூடிய கொயர் மாஸ்டர், ராகத்தலைவன், பாடகர் குழுவின் தலைவனாக இருந்தவர். அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பாடல். எதற்காக இந்த பாடல் ஒப்பு கொடுக்கப்பட்டது? ஆராதனைகளிலே பாடுவதற்காக. இந்த சங்கீதம் ஆண்டவருடைய வெளிப்பாட்டை பற்றிய சங்கீதம். ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். மனிதனுடைய தேவைக்கு தக்கதாக தம்முடைய மகிமை அவர் வெளிப்படுத்துவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எந்தெந்த விதங்களிலே தேவனுடைய வெளிப்பாடு மனுக்குலத்திற்கு விளங்குகிறது என்பதை இந்த சங்கீதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் அளவற்றவர், அன்லிமிட்டெட். ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் இவ்வளவுதான் என்று சொல்லவே முடியாது. ஏராளமான முறைகளிலே, நெறிகளிலே ஆண்டவர் வெளிப்பாடு, தம்மை குறித்த வெளிப்பாட்டை அறிவிக்கிறார். இந்த சங்கீதத்தில் குறிப்பாக 3 விதமான முக்கியமான வெளிப்பாட்டை ஆண்டவர் வழங்குவதாக நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். முதலாவதாக தெய்வம் வெளிப்படுவது எப்படி என்றால், தம்முடைய வெளிப்பாட்டை, தம்முடைய ரகசியத்தை, தம்முடைய வல்லமையை வழங்குவது எப்படி என்றால், இயற்கையிலே தம்மை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயற்கையிலே வெளிப்பாடு. 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை 19ஆம் சங்கீதத்திலே வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போல் இருந்து பராக்கிரமசாரியை போல் தன் பாதையில் கூட மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். இயற்கையில் வெளிப்பாடு. இயற்கையை படைத்தது இறைவன், ஆண்டவராகிய தெய்வம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று அழைக்கப்படக்கூடிய கடவுள்.
தம்மை இயற்கையில் வெளிப்படுத்துவதாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எங்கு பார்த்தாலும் தேவனுடைய மகிமை, தேவனுடைய ஆட்சி எல்லாவற்றையும் நாம் காண்கிறோம். நம்மை சுற்றிலும் மின்காந்த அலைகள் இருக்கின்றன. தெரியுமா உங்களுக்கு? மின்காந்த அலைகள். அந்த அலைகளிலே செய்திகள் உண்டு, ஜெபங்கள் உண்டு, சாட்சிகள் உண்டு, பாடல்கள் உண்டு, விளம்பரங்கள் உண்டு. இவையெல்லாம் ரேடியோ மூலமாக, டிவி மூலமாக, இன்னும் இன்டர்நெட் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. சுற்றிலும் இந்த செய்திகள் இருக்கின்றன. காற்றிலை மிதந்த வண்ணமாகவே இருக்கின்றன. எல்லாமே கடவுளை பற்றிய செய்திகள். ஆனால் இப்போ ரேடியோன்னு எடுத்துக்கொள்வோமே, யார் கையில் ரேடியோ இருக்குது, யார் அதை டியூன் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த செய்திகள், பாடல்கள் தெளிவாக காதிலே விழுகின்றன. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே கூட இயற்கையிலே வெளிப்படக்கூடிய தெய்வம், அவரை இருதயத்தில் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அவருடைய வெளிப்பாடுகள் நமக்கு விளங்கும் என்பதிலே தெளிவு உண்டு, ஐயமே இல்லை. ஆண்டவர் படைத்த தெய்வம், நம்ம எல்லாம் சிருஷ்டித்த ஆண்டவர். படைப்பிலே அவர் சிறந்தவர், வல்லவர், நல்லவர். ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கிய தெய்வம். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமென்றால், ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை, ஒரு ஆளை, ஒரு வேலையை, ஒரு பொருளை உண்டாக்க வேண்டுமென்றால் அவருக்கு தேவையான அடிப்படை பொருள் என்ன? ஒன்றும் கிடையாது. ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கியவர் நம்முடைய தெய்வம். அப்போ ஒரு கேள்வி கேட்கனேன், ஒன்றுமில்லாமையிலிருந்து தெய்வம் எல்லாவற்றையும் உருவாக்கினார் என்றால், உருவாக்கப்பட்ட தவறான காரியங்களை ஒன்றுமில்லாமல் போக வைக்க அவரால் முடியுமா, முடியாதா? உருவாக்கப்பட்ட தவறான காரியங்கள் உறவிலே, வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, வேலையிலே, வியாபாரத்திலே, பள்ளிக்கூடத்திலே, கல்லூரியிலே, அக்கம் பக்கத்திலே ஏதாவது ஒன்று நமக்கு எதிராக உருவாகி கொண்டிருக்கிறது. ஏன் சரீரத்திலே கூட ஏதாவது ஒன்று தவறாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதை ஒன்றுமில்லாமல் போக வைக்க தெய்வத்தால் முடியுமா, முடியாதா? நிச்சயமாக முடியும். ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கிய தெய்வம் உருவாக்கப்பட்ட தவறான காரியங்களை கூட ஒன்றுமில்லாமல் போக வைக்க அவரால் முடியும். காரணம், அவர் படைத்தவர், பராமரிக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நம்முடைய பாவங்களை சிலுவையிலே மன்னித்தவர். அவருக்கு அந்த அன்பு உண்டு. நம் பேரில் பெரிய கரிசனை உண்டு. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எனவே சிந்தித்து பாருங்கள். உங்களை சுற்றிலும் அல்லது உங்களுடைய சரீரத்திலே அல்லது உங்களுடைய குடும்பத்திலே அல்லது சில காலமாக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களே, ஒரு குறிப்பிட்ட தேவை சந்திக்கப்படுவதற்காக அதில் இன்னும் குறைவு இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருந்தால் அதுகளையெல்லாம் ஒன்றுமில்லாமல் போக வைக்கவும் புதிதாக ஆண்டவர் உருவாக்கவும் வல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் உணரக் கடவீர்கள். ஏனென்றால் அவர் வெளிப்படுத்தக்கூடிய தெய்வம். இயற்கையிலே தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏற்கனவே வெளிப்படுத்தி விட்டார். சாஸ்திரிகள் வந்தார்களே, கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்து இயேசுவை பணிந்து கொள்ள வந்தார்களே, எத்தனை சாஸ்திரிகள்? 3 சாஸ்திரிகளா? அப்படி வேதம் சொல்லவில்லை. ஒருவேளை அவர்கள் பொன், வெள்ளைப்பழம், தூபவர்க்கம் என்று சொல்லி 3 பரிசு பொருட்களை படைத்ததினாலே 3 பேர் என்று எண்ணாதிருங்கள். நிறைய பேர் வந்திருக்கலாம். கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள், அவ்வளோதான். 3 பேர் வந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை. நிறைய பேர் வந்திருக்கலாம் என்று சொல்லி வரலாறு சொல்கிறது. கேட்டிங்களா? அதனால் வேதத்தில் என்ன இருக்கிறதோ அதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். கூட்டாதிருங்கள், குறைக்காதிருங்கள். எதையாவது கூட்டினால் வாதைகள் கூடும், எதையாவது குறைத்தால் ஆசீர்வாதங்கள் குறையும் என்று சொல்லி வெளிப்படுத்துகிற விசேஷம் கடைசி அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே அந்த வானரிஜர்கள் வந்தார்களே, கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தார்களே, அவர்களை வழிநடத்தியது என்ன? ஆண்டவர் படைத்த ஒரு பொருள், கிழக்கிலே நட்சத்திரம், வானம் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய கிரியையை, தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய ஆளுகையை, தேவனுடைய செய்தியை வெளிப்படுத்திற்று என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த நட்சத்திரத்தின் வழிகாட்டுதலில் வந்து அவர்கள் நாதர் இயேசுவை பணிந்து கொண்டதாக வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் படைத்தார்கள். நாமும் கூட ஆண்டவரை அப்படியாகத்தான் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். அவர்கள் பொன்னையும் வெள்ளை போளத்தையும்
தூப வர்க்கத்தையும் படைத்தது போல நாம் நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் ஆத்துமாவை ஆண்டவருக்கு படைத்து அனுதினமும் ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமையா, வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது என்று சொல்றீங்களே, ஒருவேளை சிலர் அதை கேட்டா ஆண்டவருடைய வெளிப்பாட்டை, ஆண்டவரை பற்றிய அறிவை, அவருடைய செய்தியை, அவருடைய நற்செய்தியை சிலர் அறிந்திருக்காவிட்டால் அவர்களுடைய பாடு என்ன? அறிந்திருக்காமல் இருக்க முடியாது. ஏனென்றால் தேவன் அவர்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தி விட்டார். அவருடைய இருதயங்களிலே இந்த வெளிப்பாடுகளை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். தேவனை பற்றி அறிவது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எங்கே வாசிக்கிறோம்? ரோமர் 1 அதிகாரம் 18 வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 1 அதிகாரம் 18 வசனம் முதலாக நாம் பார்க்கும் பொழுது, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோப வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வெளிப்பாடு வந்தாச்சா? எப்படி நீ பாருங்க, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. எவர்களுக்குள்ளே? யாருக்கெல்லாம் ஆண்டவரை பற்றி தெரியாது என்று எண்ணுகிறீர்களோ, யாருக்கெல்லாம் வேதத்தின் செய்திகள் தெரியாது என்று எண்ணுகிறீர்களோ, யாரையெல்லாம் கடவுளே கிடையாது என்று சொல்லக்கூடிய நாத்திகர்கள் என்று எண்ணுகிறீர்களோ, அவர்களுக்கெல்லாம் ஆண்டவரை பற்றிய வெளிப்பாடு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. 19 வசனம், ரோமர் 1:19. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தினது யாரு? தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அடுத்த பக்கத்துக்கு திருப்போம். அடுத்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. சாக்கு போக்கு சொல்ல முடியாது. எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆண்டவரை பற்றி தெரியாது, சுவிசேஷம் எனக்கு தெரியாது, சத்தியம் எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு வெளிப்பாடும் கிடையாது, யார் எனக்கு சொல்லவே முடியாது. போக்கு சொல்ல இடமில்லை. ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவரை பற்றி அறியப்படுவது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் பாருங்க, 21 முதல். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அது மட்டுமல்ல, 2 அதிகாரம் பாருங்கள். 2 அதிகாரம் 15 வசனத்திலே, அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதுனாலும் குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தொடர்ந்து பவுல் நமக்கு சொல்லும் பொழுது, என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். ஆண்டவர் நியாய தீர்க்கக்கூடிய நியாய தீர்ப்பு நாளிலே, ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே தெரியாத ஆண்டவரே, யார் எனக்கு சொல்லவே இல்லை ஆண்டவரே என்று சொல்ல முடியாது. நியாய தீர்ப்பு நாளிலே அவர்களுக்கு தேவன் தன்னை எவ்விதமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் என்ற உண்மை எல்லாருக்கும் புலனாகும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆக எல்லாருக்கும் தேவனை பற்றிய அறிவு உண்டு. அறிந்தவர்கள் அவரை விசுவாசியாமல், அவருக்கு கீழ்ப்படியாமல், அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்வார்கள் என்றால் அவர்கள் அழிந்து போவார்கள், நரகத்திற்கு போவார்கள். அவர்களே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். அவர்களே தங்களுக்கு நரகத்தை முன்குறித்து நிச்சயித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. ஆக முதலாவதாக ஆண்டவர் வெளிப்படுத்தியது எப்படி? இயற்கையிலே வெளிப்பாடு. இரண்டாவதாக இறை வாக்கிலே வெளிப்பாடு. இறை வாக்குனா என்னது? இறைவனுடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வசனம், வேத புத்தகம். ஆண்டவர் தம்முடைய வசனத்தின் மூலமாக தம்மை தாமே வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி 7ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். 7ஆம் வசனம், சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை
உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கு நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலும் இருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய வசனத்தினாலே தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி 7ஆம் வசனம் முதலாக நாம் பார்க்கிறோம். அந்த வசனங்கள் நியாயமானவை, நியாயம் எது அநியாயம் எது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய அளவிலே ஆண்டவருடைய வசனம் வழங்கப்பட்டிருக்கிறது. 8ஆம் 9ஆம் வசனங்களிலே. அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய வசனமெல்லாம் கற்பனைகள் என்று சொல்லி 5ஆம் 8ஆம் வசனங்களிலே நான் வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன? கர்த்தர் கொடுத்த கற்பனைகள், அவற்றிற்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. கற்பனை எதற்காக? கீழ்ப்படிதல். எதற்காக கீழ்ப்படிய வேண்டும்? நம்முடைய அன்பை அவருக்கு காண்பிக்கத்தக்கதாக. அவையெல்லாம் இனிமையானவை. எவை? ஆண்டவருடைய வசனங்கள் இனிமையானவை என்று சொல்லி 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவைகளால் நாம் எச்சரிக்கப்படுகிறோம் என்று சொல்லியும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எச்சரிக்கப்படுகிறோம். எனவே நிச்சயமாக ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய நாடுகிறவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்ற கருத்தை 13ஆம் வசனத்திலும் நாம் படிக்கிறோம். ஆக ஆண்டவருடைய வசனங்களின் மூலமாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மீண்டும் அந்த 7ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது, இந்த 7ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வசனம் பரிபூர்ணமானது. அதே 7ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வசனம் நிச்சயமானது. ஒன்று ஆண்டவர் சொல்லிட்டார்னா அது நடக்கும். தாம் வாயால் சொல்வதை கையால் நிறைவேற்றக்கூடிய ஆண்டவர். அவருடைய வசனங்களிலே ஒன்றும் கீழே விழுந்து விடுகிறதில்லை. வானமும் பூமியும் ஒழியலாம், அவருடைய வார்த்தை எழுத்து உறுப்பு ஒன்றுமே ஒழியாது. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவையெல்லாம் சத்தியமான, நிச்சயமான, உறுதியான வசனங்கள். 8ஆம் வசனத்திலே அவையெல்லாம் சரியான வசனங்கள், முறையான வசனங்கள். ஒன்றிலும் பிழை கிடையவே கிடையாது. எல்லாமே உண்மையும் உத்தமமான, முறையான, சரியான வசனங்கள். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய வசனங்கள் சுத்தமான வசனங்கள் என்று 8ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். அதனால்தான் வசனம் நிறைந்த வேத புத்தகம் சாதாரண வேத புத்தகம் என்று அழைக்கப்படாமல் பரிசுத்த வேதாகமம் என்று அழைக்கப்படுகிறது. வேதத்திற்கு பரிசுத்த வேதம் என்று எதற்கு பெயர் கொடுத்திருக்கிறார்கள்? வசனத்தினாலே சுத்தம், பரிசுத்தம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனால் தானே என்று சொல்லி 119ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வசனம் நம்மை சுத்திகரிக்கிறது, அது சத்தியமானது என்ற கருத்துக்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வசனம் இல்லை என்றால் வாழ்க்கை முழுவதும் விசனம். வசனம் இல்லை, விசனம். வேதம் நம்மை பாவத்தை விட்டு விலக்கும், அல்லது பாவம் நம்மை வேதத்தை விட்டு விலக்கும். என்ன சொன்னேன்? வேதம் நம்மை பாவத்தை விட்டு விலக்கும், அல்லது பாவம் நம்மை வேதத்தை விட்டு விலக்கும். இந்நாட்களிலே எது நம்மை விட்டு எதை விலக்கி கொண்டிருக்கிறது? வேதம் நிறைந்த வாழ்க்கை, பாவம் இல்லாத வாழ்க்கை. பாவம் நிறைந்த வாழ்க்கை, வேதம் இல்லாத வாழ்க்கை. நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடிய வசனம், அதை விட்டு விடாமல் அனுதினமும் அதை படித்து தியானித்து அதற்கு கீழ்ப்படிந்து கை கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். இந்த வசனம் நம்மை ஞானவான்களாக்குகிறது. தெரியுமா உங்களுக்கு? ஐயா, அந்த ஞானம் தான் இல்லையா, அந்த அறிவு தான் எனக்கு வரமாட்டேங்குதுயா, ரொம்ப புத்தீனனாக நான் இருக்கிறேன் ஐயா, எந்த நேரத்தில் என்ன பேசுறது என்ன பேசக்கூடாதுன்னு தெரியலையா. வசனத்தை படிங்க.
அது ஒரு ஞான புத்தகம். வசனத்தில் உள்ள ஞான இலக்கியங்கள், குறிப்பாக சங்கீதம் சொல்லுவாங்க, நீதிமொழிகள் சொல்வாங்க, யோபு சொல்வாங்க, பிரசங்கி சொல்வாங்க. இவையெல்லாம் ஞான இலக்கியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. குறிப்பாக 119 சங்கீதம், 98, 99, 100 இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய கற்பனைகள், ஆண்டவருடைய நியாயங்கள், ஆண்டவருடைய வசனங்கள் இவையெல்லாம் நம்மை முதியோர்களை பார்க்கலும், சத்துருக்களை பார்க்கலும், நமக்கு போதித்தவர்கள் எல்லாரை பார்க்கலும் ஞானவான்களாக்குகின்றன என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஞானியாக வாழ வேண்டுமா? வசனம். வசனம் இல்லை விசனம். விசனமின்றி விசுவாசத்தோடு விருப்பத்தோடு நாம் வாழ வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வசனத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. வீண் சிந்தனைகளை வெறுத்து, வீணர்களுடைய கூட்டத்தை வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் 119 சங்கீதத்திலே சொல்லி இருக்க நாம் காண்கிறோம். எனவே வீண் சிந்தனைகள் இல்லாமல் வீணருடைய கூட்டத்திற்கெல்லாம் ஒதுங்கி அல்லது அவர்களை ஒதுக்கி வேதத்தில் பிரியமாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. இன்றைக்கு சிலருக்கு வேதம் வேப்பங்காயை போல காணப்படுவதற்கு காரணம் தீமை, தீங்கு, பாவம் இதெல்லாம் நிறைந்த வாழ்க்கை இருக்கும் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்காது. வேதத்தை வாசிக்கக்கூடிய ஆவலும் நமக்கு இருக்காது. இன்னும் அது மட்டுமல்ல, இந்த வேதம் தேன், தெளிதேன், மதுரமான தேன் என்று சொல்லி கூட நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எதற்கு இதையெல்லாம் விட வேண்டும்? தேனை எதற்காக நாம் விட்டு விட வேண்டும்? தெளிதேனை எதற்காக நாம் புறம்பே தள்ள வேண்டும்? இவற்றையெல்லாம் நாம் அருந்தி புசித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. அது மட்டுமல்ல, இந்த வேதம் ஆண்டவருடைய வசனத்திலே தம்மை வெளிப்படுத்தும் தெய்வம். இந்த வசனத்தின் மூலமாக நம்முடைய மனதை ஒளிர பண்ணுகிறார், நமக்கு தெளிவை உண்டு பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த வேதாகமத்தின் ஆசிரியர் என்பதனாலே பரிசுத்த ஆவியானவர் தேற்றற வாழன் மட்டுமல்ல, தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர். தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர் அவருடைய வசனத்தை நாம் வாசிக்க தெளிந்த புத்தியை நமக்கு கட்டளையிடக்கூடியவர். ஏனென்றால் அவர் ஒளிமயமானவர், ஒளிமயமான தெய்வம். அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வசனங்களிலே நிலைத்திருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் வளம் பெறும். வாழ்க வளமுடன் நீ சொல்வாங்களே, சும்மா தான் சொல்லுவாங்க. உண்மையிலே வாழ்க வளமுடன் என்றால் வசனத்தை ஆராய்ந்து கீழ்ப்படிந்து வாழுங்கள், வளமுடன் இந்த உலகத்திலே வாழ்வீர்கள். 9ஆம் வசனத்திலே வசனத்தினாலே நாம் எச்சரிக்கப்படுகிறோம். எங்கே கல், எங்கே முள், எங்கே கிடங்கு, எங்கே பீங்கான், இதெல்லாம் காட்டுவது ஆண்டவருடைய வசனம். ஆண்டவருடைய வசனங்களினாலே நாம் எச்சரிக்கப்பட்டு முறையான வாழ்க்கை வாழ, தெளிவான பாதையிலே நாம் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். காரணம், வாசனம் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமானது. நம்முடைய உணர்ச்சிகளை காத்துக்கொள்கிறது, நம்முடைய புத்தியை காத்துக்கொள்கிறது, நம்முடைய சித்தத்தை வழி நடத்துகிறது. எனவே வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது. ஆக வெளிப்பாடுகள், முதலிலே இயற்கையிலே வெளிப்பாடு, இரண்டாவதாக இறை வாக்கிலே வெளிப்பாடு, மூன்றாவதாக இயேசுவில் வெளிப்பாடு, ரட்சிப்பின் வெளிப்பாடு. ஆண்டவர் இயேசுவிலே தாம் உருவாக்கிய, உண்டாக்கிய, ஏற்கனவே சம்பாதித்து வைத்த ரட்சிப்பிலே நமக்கு வெளிப்பாட்டை தருகிறார். சங்கீதம் 19 வசனம் 12 முதலாக நாம் படிக்கும் பொழுது அதை நாம் பார்க்கிறோம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. மறைவான குற்றங்கள், துணிகரமான பாவங்கள், இவற்றினின்று நான் விலக்கி காக்கப்பட்டு விடுதலை பெற்று வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய சித்தம். மறைவான குற்றங்கள், ஒருவேளை நாம் அறியாத செய்த பிழைகளாக இருக்கலாம். ஐயா, அறியாம தானே செய்திருக்காங்க, ஏதோ ஒரு பாட்டிலில் விஷத்தை ஊற்றி வச்சுருக்காங்க, அது விஷம் இல்லைன்னு தெரிஞ்சு டானிக் நீ நினச்சி குடிச்சாச்சுன்னா பிழைப்போமா? பிழைக்கவே மாட்டோம்.
அறியாமல் செய்த பாவங்களும் பாவங்கள் தான், அவற்றிற்கும் பெரிய தண்டனைகள் உண்டு. துணிகரமான பாவங்கள், இது பாவம்னு தெரிஞ்சும் செய்யக்கூடியது துணிகரமான பாவம். அன்னைக்கு பிசாசு பண்ணிய பாவம், லூசிஃபர் பண்ணிய பாவம். அந்த துணிகரமான பாவத்தினாலே அவன் விழுந்து போனான். நாமும் கூட பாவத்திலே வீழ்ச்சி அடைய வேண்டும் என்றால், லூசிஃபர் எப்படி இருமாப்பினாலே பாவத்தினாலே வீழ்ந்தானோ, நம்மையும் அவன் இருமாப்படைய வைத்து பெருமைப்பட வைத்து நம்மை விழத்தள்ளுவான். துணிகரமான பாவம். அது மட்டுமல்ல, பார்வோன் துணிகரமான பாவம். எத்தனையோ வாதைகள், எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ அடையாளங்களை கர்த்தர் மோசே மூலம் செய்து காட்டியும், நான் இந்த முறையும் பாவம் செய்தேன், நான் இந்த முறையும் பாவம் செய்தேன், நான் இந்த முறையும் பாவம் செய்தேன் என்று 10 முறை பாவரிக்கை செய்தவன் பார்வோன். இருப்பினும் இருதயத்தை கடினப்படுத்தினான். இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருந்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். துணிகரமான பாவம், அறிந்தும் செய்யக்கூடிய பாவம், அநேக முறை கடிந்து கொள்ளப்பட்ட பாவம், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியில் நாசமடைவான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. அந்த சகாயமின்றி சடிதியிலே நாசமடைய துணிகரமான பாவங்கள் வழி நடத்துகின்றன. எனவே மறைவான பாவமாக இருந்தாலும் சரி, துணிகரமான பாவமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்தில் சொல்லிவிடுங்கள். ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து பாரும், என்னை விசாரித்து பாரும், வேதனை உண்டாக்கு வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே உங்களுடைய வழிகளை ஒப்புக்கொடுங்கள். மோசே கூட துணிகரமான பாவம் செய்தவன். கன்மலையோடு பேசு என்று சொன்ன சமயத்திலே கன்மலை அடித்தவன். அந்த கன்மலை கிறிஸ்துவை அடித்தவன் துணிகரமான பாவி. ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னித்தார். ஆண்டவர் அந்த பாவத்தை அவனுக்கு மன்னித்தாலும் கானானுக்குள்ளே அவன் போக அனுமதிக்கவில்லை என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். துணிகரமான பாவங்கள், மறைவான பாவங்கள், இந்த பாவங்களுக்கு நீங்களாகி நான் வாழ வேண்டுவது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எந்த ஒரு பாவமும் அந்தரங்க பாவம் அல்ல, எல்லாமே துணிகரமான பாவங்கள். அந்த பாவங்களை பிதா பார்க்கிறார், குமாரன் பார்க்கிறார், பரிசுத்தாவியானவர் பார்க்கிறார், தூதர்கள் பார்க்கிறார்கள், பிசாசுகள் பார்க்கின்றன. துணிகரமான பாவங்கள் அந்தரங்க பாவம் அல்ல, எல்லாமே வெளியரங்கமான பாவங்கள். எனவே பாவங்களுக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து வாழத்தக்கதாக ஆண்டவரை அண்டிக் கொண்டு ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமிழ் ஆண்டவரே, உம்முடைய சில சீரிய வெளிப்பாடுகளை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே, இயற்கையிலே நீர் உம்மை வெளிப்படுத்தி இருக்கிறீர், இறை வாக்கிலே வசனத்திலே நீர் உம்மை வெளிப்படுத்தி இருக்கிறீர், இயேசுவிலே அவருடைய இரட்சணியத்தின் கிரியையிலே உம்மை வெளிப்படுத்தி இருக்கிறீர். நாங்கள் பிறப்பதற்கு முன்பே இந்த வெளிப்பாடுகள் எல்லாவற்றையும் எங்களுடைய நல்வாழ்வுக்காக நீர் பண்ணி வைத்திருக்கிறீர். சுவாமி ஸ்தோத்திரம். உம்முடைய வெளிப்பாடுகளுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வெளிப்பாடுகளின் ஒரே நோக்கம் உம்மை அண்டிக் கொண்டு உம்மேலே பற்றுறுதி கொண்டு உமக்காக வாழவும், உம்மை மகிமைப்படுத்தி உம்மை மகிழ்ச்சிப்படுத்தி ஜீவிக்கவும். இதுவே எங்களுடைய நோக்கம் என்று அறிந்து கர்த்தாவே, எங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதியும். இந்த உலகத்தில் எங்களை நீர் ஆசீர்வாதமாக பாவியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.